மக்களின் நலன் கருதியும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் கமிஷனர் ஆஃப் போலீஸும் விஸ்வரூபம் படத்தை காட்ட வேண்டியதில்லை என்று பிரிவு 144 கிரிமினல் ப்ரொசீஜர் படி உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவானது ஒவ்வொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் அளிக்கப்பட்டது. இந்த படத்தை தயாரித்த ராஜ்கமல் நிறுவனத்தினர் இந்த உத்தரவு தவறு என்று கூறி நீதிமன்றத்தை அணுகினார்கள். நீதிமன்றமானது 144 பிரிவின் கீழ் போடப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து இன்று அப்பீல் செய்யப்பட்டது. இந்த அப்பீலானது நீதியரசர்கள் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் எல்பி தர்மாராவ், நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் ஆகியோர்கள் அடங்கிய பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது. இன்று இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை சட்டசைட் செய்துள்ளார்கள். எனவே இப்பொழுது 144 பிரிவின் கீழ் போடப்பட்ட உத்தரவு அமலில் இருக்கிறது. இந்த உத்தரவானது 2 வாரத்திற்கு போடப்பட்டுள்ளது. அது 2 வாரத்திற்கு இப்பொழுது போடப்பட்டுள்ள உத்தரவுகளின்படி அமலில் இருக்கும். சட்டம் ஒழுங்கு என்பது அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் போலீஸ் துறையினரும் எடுக்க வேண்டிய முடிவு. அதனை அவர்கள் அங்கு நிலவும் நிலவரங்களை வைத்துதான் முடிவெடுத்து இந்த உத்தரவை போட்டார்கள். எனவே இந்த உத்தரவை படத்தை தயாரித்தவர்கள் நீதிமன்றத்தை அணுகி ரிட் மனு தாக்கல் செய்வது என்பது சட்டத்திற்கு உகந்ததல்ல என்று எடுத்துரைக்கப்பட்டது. ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவை தலைமை நீதிபதி தலைமையில் இருந்த பெஞ்ச் தடை செய்திருக்கிறது, இடைக்கால தடை செய்திருக்கிறது. திங்கட்கிழமை வரை இந்த இடைக்கால தடை நீடிக்கும், செவ்வாய்க்கிழமை வரை இந்த இடைக்கால தடை நீடிக்கும். திங்கட்கிழமை அவங்க ஆர்குமெண்ட் வருவாங்க, அரசு பதில் கொடுக்கப்படும். நீதி எங்களுடைய வேதனையை புரிந்து கொண்ட நீதிபதி அவர்கள் எங்களுக்கு தடையை நீடித்து நல்லதொரு வரவேற்புக்கத்தக்க ஒரு உத்தரவை இட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை 24 கூட்டமைப்பு சார்பாக நான் பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கணம் நீதிபதி அவர்கள் பிறப்பித்த உத்தரவை தலைமை நீதிபதி அவர்களும் அவருடன் இருக்கும் நீதிபதி அவர்களும் சட்டசைட் செய்து அதை புதன்கிழமைக்கு ஃபைனல் ஹியரிங்க்கு அதை தள்ளி வைச்சிருக்கார்கள், ரிமாண்ட் செய்திருக்கார்கள். அதை நாங்கள் சட்டப்படி சந்தித்து கமல் ரசிகர்களும் கமல்ஹாசன் சார்பாகவும் உலக கமல் ரசிகர்கள் சார்பாகவும் நாங்கள் அதை சட்டப்படி சந்தித்து படத்தை வெளியிடுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸு படத்தில் ஒன்றும் இல்லை. இது நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. இது சினிமாவை தான் பார்க்க வேண்டும். இது சில ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணி வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள், அட்வொகேட் ஜெனரலும் வாதாடினார். இந்த மேட்டர் பெண்டிங் பிஃபோர் த சிங்கிள் ஜட்ஜினால அதை அந்த கோர்ட்டுக்கே ரிமாண்ட் பண்ணி புதன்கிழமை ஃபைனல் ஹியரிங்க்கு இந்த கேஸை தள்ளி வச்சுருக்காங்க. இல்லை, சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்தால் சென்சார் போர்டு தாங்க. இந்த சென்சார் போர்டு ஒரு படத்தை கிளியர் பண்ணிச்சுன்னா இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ எந்த ஒரு தனி மனிதனுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சென்சார் போர்டு கிட்ட தான் போய் நீங்கள் திருப்பி மனு கொடுத்து இந்த படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்குது, இதை நீங்கள் நீக்க வேணும்னு சொல்லணும். அவங்க திருப்பி அதை ரிவ்யூ பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்குன்னு தான் ஒரு சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு. அது 3 சென்சார் போர்டு, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3 லாங்குவேஜில் இருக்க சென்சார் போர்டும் கிளியர் பண்ணி இதை அதுலேயும் முஸ்லீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களும் இதில் ஒவ்வொரு கமிட்டிலையும் அவங்களும் இதை இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க இந்த சென்சார் கிளியர் பண்ணி இந்த படத்தை வெளியிட்டாங்க. ஆர்டர் இன்றைக்கி தான் ஈவினிங் தான் கிடைக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வந்த பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறோம்.